उपदेष्ट्रे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, SVBC சேனல் தொலைக்காட்சியில் இருந்து எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களுக்கும் பொருளை கேட்டு ரசித்து மகிழ்ந்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். நாரத பகவான் வெங்கடேச பெருமானுடைய 1000 நாமங்கள் தொகுத்து சொல்றார். கிருஷ்ணாவதார நிகழ்ச்சியின் அடிப்படையிலே நாமங்களை சொல்லிட்டு வர்றார். அதில் இப்பொழுது திருநாமம் சொல்கிறார். இது 304வது திருநாமம். தைத்யாம்புத மகாநிலாய நமஹ. மேகங்கள் வரும்பொழுது நம்ம பார்க்குறோம், மழை பொழியும்னு நினச்சிட்டு இருக்கோம். மேகங்களே வாருங்கள் மழை பொழியுங்கள்லாம் அவளோட பார்க்குறோம். திடீர்னு ஒரே புழுதி அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, மேகங்கள் மறந்து போகின்றன. மேகத்தை காற்று அங்கிருந்து கலைச்சி எங்கோ அழிச்சிட்டு போகிறது. இப்படி மேகத்தை கலைக்கக்கூடிய காற்று சாதாரண காற்றுல மகாநிலம் புயல் காற்றாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி போல சில மேகங்களை புயல் காற்றின் வலிமையோடு கலைத்து அழித்தானாம் கிருஷ்ணன். எங்கே? கோகுலத்திலே, பிருந்தாவனத்திலே லீலை செய்து கொண்டிருந்த பொழுது புயலாக நின்று மகாமேகங்களை கலைத்து ஒழித்தானே. அந்த மகாமேகங்கள் யாரு? அசுரர்கள். அதுவும் கம்சனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அசுரர்கள். கம்சன் ஒவ்வொருவராக அனுப்புகிறான், அவன் வரல. வேடிக்கையாக சில உபன்யாசங்கள் சொல்வார்கள். கோகுலம் போ, கிருஷ்ணனை தாக்கு, அழி, வேணுங்கிற வேஷம் போட்டுக்கோ என்று அவளுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் சாய்ஸ் உங்கள் இஷ்டம்னு சொல்லிடுவான் கம்சன். ஆனால் அவர் 4 அடி போயிட்டு கம்சன்ட்ட மறுபடியும் வந்து மகாராஜான்னு வாங்கலாம். என்ன இந்த ஆறுங்களே என்று ஒரு பிடி அரிசி கொடுப்பாரலாம். பிடி அரிசி எதுக்கு? கம்சன் கேட்பான். கொஞ்சம் வாயில் போட்டுருங்க, வாய்க்கரிசி போட்டுருங்க, இதுதான் எங்களுக்கு ஃபேர்வெல் அரிசி. நான் ஒருத்தனை பிடி வாயில் அரிசி போடுறதுங்கிற ஒரு சடங்கு இருக்குது பாருங்கள். அதை போட்டுட்டா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், ஃபேர்வெல் இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு ஃபேர்வெல் கொடுத்தா வச்சுட்டாங்க. திரும்பி எங்கே வரப்போகிறோம்? திரும்பி எங்கள் குழந்தை குட்டிகளை பார்க்க முடியாது. கம்சா, உனக்கு பணிவிடை செய்ததற்கு பயன் நீ என்னை கோகுலத்துக்கு அனுப்புகிறேன் என்று உள்ளே கருவி கொண்டு போவார்கள். அதிலே ஒருத்தர் தான் பயங்கர அகாசுரன். ஆகா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கோகுலத்தை நெருங்கினான். அவனே பெருங்கருமேகமாக கர்ஜிச்சான். அவன் கருமேகமாக கர்ஜித்து ஒரே இருட்டை உண்டாக்கி புழுதியை உண்டாக்கினான், ஒரு புயலையும் உண்டாக்கினான். அது சிறு புயல்.
அப்படின்னு தெரியறது இல்லை. அவன் பெரும் புயல் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அடித்தது அது சிறு புயல்னு அடுத்த புயல் வந்து காட்டிடுச்சு. இவன் அடிக்க வச்ச புயல்லையே யசோதை குழந்தைய கையில் வச்சுருந்ததோ தாங்க முடியல, குழந்தைய விட்டா கீழே குழந்தை விழுந்துடுச்சு. நமது அகாசுரன் என்ன பண்ணான், விழுந்த குழந்தைய தூக்கிட்டான். கிருஷ்ணனை தூக்கிட்டு வானவெளியில் போய் நின்னான். அங்கிருந்து புடக்குன்னு குழந்தைய கீழே போட வேண்டும் என்று அவனுடைய எண்ணம். ஆனால் குழந்தை தன்னுடைய இரு கைகளிலான கழுத்தை பிடிச்சு கொடுத்து விடு என்று கத்தினான். குழந்தை விடலை. நான் விடுற வழக்கம் இல்லை, எனக்கு அச்சுத்தன்னு பேர். என்கிட்ட பக்தி உள்ளவர்களையும் நான் கை நழுவ மாட்டேன், என்னிடம் தீம்பு பண்ண வந்த வில்லன்களையும் கை நழுவ விட மாட்டேன் என்று சொல்லி அந்த குழந்தை தன் கைகளினாலே அந்த மேகமாக வந்த அகாசுரனுடைய கழுத்தை நெருக்கிது. கழுத்தை நெருக்கரிச்சே விடு அப்படின்னா அவனால் முடியலை. அந்த குழந்தைய கீழே தூக்கி எறிய அவனால் இயலவில்லை. அப்போ பெரும் புயலில் மாட்டின்ற மேகம் போல அவன் தன் நிலை கலைந்து தவிக்கிறான். இனி பயனாகாது என்று அவன் நினைக்கிறச்ச குழந்தை தன் பிடி இறுக்கி அவனை கீழே இழுத்துண்டு வந்து விழுந்து. அந்த குழந்தையின் கைகள் பிஞ்சு கைகள், பட்டு கைகள். அது யசோதைக்கு. ஆனால் நம்ம அசுரனுக்கு அது ஏதோ பெரிய இரும்பு கைகள் போல, இரும்பு பிடி போல இருக்குது, எஃகு பிடி. குழந்தை அவனை இழுத்துன்னு கீழே விழுந்தது. ஆனால் எவ்வளோ சாமர்த்தியமாக அவனை கீழே வீழ்த்தி அவன் மேலே விழுந்தது. அவ்வளோ உயரத்துல இருந்தால் அடிபட்டுருமே. அதுக்கு தான் நமக்கு லாங் ஜம்பெல்லாம் பண்ணுற டயத்தில் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்லாம் மணல் போடும். மேலிருந்து கீழே விழுந்தால் அடிபடக்கூடாது. அங்கே யார் மணல் போட்டிருக்கா நம்ம அசுரனுக்கு? குழந்தை இழுத்துன்னு வந்து கீழே தள்ளி அவனை கீழே விழும்படி செய்து மேலே அவன் மேலே விழுந்தது. ஒரே புழுதி எல்லாம் மெல்ல கலைஞ்சு போச்சு, மேகம் கலைஞ்சுது, இருட்டெல்லாம் போச்சு. யசோதை என்னானோ அந்த குழந்தை மேகத்தில் கை விட்டேனே, தாங்க முடியலையே என்று கதறினாள். குந்தி தேவி பீமனை பிரசவித்து அந்த பீமதேவனுக்கு பால் கொடுக்குறா. பீமனுக்கு காட்டில். அப்போது தூரத்து காட்டில் கொடுக்குறச்சே ஒரு பெரிய சிகரத்தில் உட்காந்து கொடுக்குறா. அந்த பக்கம் பெரிய கிடு 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 பள்ளம். அந்த பள்ளத்தில் கீழே பெரிய பாறை, அவ்வளோ தூரம் இருக்கு. அங்கே மேட்டில் உட்காந்து பால் கொடுக்குறா குந்தி. அப்போ திடீர்னு ஒரு புலி உருமித்து. புலி உருமலை கேட்டா கிட்ட வந்துடுதோ புலின்ற பயத்தில் கையை விட்டா. குழந்தை அவள் கையிலிருந்து நழுவிடுத்து. பால் பருகி கொண்டிருந்த குழந்தை பீமன் அவள் கையிலிருந்து நழுகி அப்படியே மேலிருந்து கீழே விழருது. கீழே உள்ள பாறையில் விழுந்தால் என்ன நிற்கும்? மேலிருந்து வந்த விசை பாறையில் அந்த விசையோடு தாக்கிறது. தாக்கினா மண்டை சிதறி போயிடும் குழந்தை. ஐயோ குழந்தை நானே கொண்டுட்டுவேனா அப்படின்னு கிருஷ்ணான்னு நினச்சிட்டா. கிருஷ்ணன் காப்பாற்ற இருக்கா, நமக்கு என்ன கவலை. அதனுடைய விளைவு என்னாச்சு? கீழே விழுந்தது குழந்தை. ஆனால் சுக்குநீராக உடஞ்சி போச்சு. எது? பாறை. அப்படி பீமனுக்கே காப்பாற்றுறது வலிமை கொடுத்த குழந்தை தானே இந்த குழந்தை. அதனால அந்த அகாசுரனை கீழே வீழ்த்தி அவன் மீது தவழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தையை தூக்கி எடுத்தாள் யசோதை. ஒன்றும் ஆகலை. அசுரன் மாண்டு கிடக்கிறான். இப்படி அகாசுரன் என்கிற மேகத்தை புயலாக வந்து அழித்து கலைத்து ஓட விட்டு அவனை சமரித்தவன். இதன் அடிப்படை மனதிலே வைத்து தான் ஒரு ஜெனரல் நேமாக கொடுத்துறாள் நாரத பகவான். அனைத்து தைத்தியர்களாகிற மேகங்களுக்கு, அனைத்து கம்சனுடைய அழியாள்களாகிற அசுர மேகங்களுக்கெல்லாம் மாபெரும் புயல் காத்தாய் என்ற பெருமான். தமிழ் மொழியில் புயல் என்று மேகத்துக்கும் பேர், புயல் என்று மழைக்கும் பேர், புயல் புயலுக்கும் பேர். புயல் நிற வண்ணர் புரிந்துரை கோயில் அப்படின்னு ஆழ்வாரே பாடுவார். புயல் நிறவண்ணர் மேகவண்ணரான அழகர் இருக்கக்கூடிய கோயில் திருவாதிரை. அவன் இப்பொழுது புயல் போடு செயல்படுவான். யாரு? இந்த அசுரர்கள் என்கிற மேகங்கள் மீது.
அதை மனதிலே வைத்து கொண்டு தான் இந்த திருநாமத்தை பொதுவாகவும் சொல்கிறார் நாரத பகவான். கெட்டிக்காரர் 2 in 1 சொல்லிட்டார். இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலே எம்பெருமான் புயல் மீது பெரும் புயலாக, சிறு புயலை வீழ்த்திய பெரும் புயலாக நடந்து கொண்டான். பொதுவாகவே அசுர மேகங்களுக்கெல்லாம் புயலை வந்தான் என்று அனைத்தையும் மனதிலே வைத்து ஒரு திருநாமமாக அனுபவிக்கிறார் நாரத பகவான். நாரத பகவானுடைய இந்த அனுபவம் தான் தனி சிறப்பு. பகவான் அவதரிக்கச்சே கூடவே மறைந்து நின்று மேகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பாராம் நாரதர். அது அவருக்கு பகவான் கொடுத்த வர. கிருஷ்ணாவதாரத்தை முழுக்க அப்படி அனுபவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, கையில் இட்டணி வேற கொடுத்துருவானா. இன்னைக்கு இது, நாளைக்கு அந்த அசுரன் வருவான், நாளைக்கு இந்த அசுரன் வருவான், இப்படி சம்மரிப்பேன் அப்படின்னா ப்ரோக்ராம் ஷீட்டை வச்சு நாரதர் பார்ப்பாராம். அப்படி நாரதர் பார்த்து இந்த நிகழ்ச்சியை சொல்கிறார். அழகான திருநாமத்துக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம் சொல்கிறேன், கேளுங்களேன். அகாசுர மகாமேகம் ஹதவான் மேகசுந்தரக இது தன்னாம கிருதம் தது தேஹித்யாம்புத மகாநிலகா. அகாசுரன் என்கிற மேகத்தை அழித்த புயல் காற்று, அதே போல் அனைத்து அசுர மேகங்களை அழிக்கக்கூடிய புயல் காற்று. ஆனால் அழகான புயல் காற்று மேகசுந்தரன். இதை தமிழிலே உங்களுக்கு வாய்ப்பாட்டாக காட்டுகிறோம், பாருங்கள், கேளுங்கள். அகனென்ற பெயராம் கஞ்சன் அடியார், அசுரனாம் மேகம் கலைத்த புயலாய், அண்ணல் ஆய்ப்பாடி வளர் கண்ணன், தைத்தியாம்புத மகாநிலன் ஆனானே. இதில் இந்த பெயருக்குள்ள அழகு என்னன்னா, அசுரர்களாகிற மேகங்களுக்கு பெருங்காற்றாக வந்த பெருமான். வாயு உலகத்திலே ரொம்ப வலிமை உடையவன். ஒருமுறை தேவர்கள் அசுரர்கள் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே தேவர்கள் வெற்றி பெற்றார்கள் இறைவன் அருள்னால. ஆனாலும் வெற்றி விழாவை கொண்டாடும் பொழுது அவர்கள் இறைவனை மறந்தார்கள். என்னால் வெற்றி, ஒன்னால வெற்றி என்று தங்கள் சாதுரியத்தையும் வீரத்தையும் பாராட்டி பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது தூரಕ್ಕೆ ஒரு பெரிய உருவம் தெரியுது, கரிய நெடிய பெரிய ஒரு யக்ஷம். அது இந்த பார்ட்டியை பார்த்துட்டு இருக்கு. தேவேந்திரன் வாயு பகவான் அனுப்பிச்சு இதை வந்தாள் யாருன்னு பார்த்துடுவா என்று சொல்லி அனுப்பிச்சான். வாயு வந்து நின்றான் அந்த யக்ஷத்துக்கிட்ட. நீ யாரப்பா? யக்ஷம் கேட்டது, தாங்கள் யாருன்னு சொல்லுங்களேன் முதல்ல. நான் தான் வாயு, எல்லா மேகத்தையும் கலைப்பேன், புயலாய் வீசுவேன் அப்படிலாம் வாயு தன் பிரபாவத்தை சொன்னான். வந்த நடிகை அந்த யக்ஷ உருவம் ஒரு புல்லை எடுத்து கீழே போட்டு இதை கொஞ்சம் வீசி தள்ளுவோன்னு காத்தினான். தன்னுடைய வலிமை அனைத்தையும் வைத்து புயலாய் நின்றான். ஆனால் அந்த புல் நகரலை. அப்படியே வாயு பகவானால் நகர்த்த முடியாத புல்லை போட்ட யக்ஷன் அவன் தான் இந்த கிருஷ்ணன். இவனே இப்படி பெருங்காத்தார் என்று அசுர மேகங்களை கலைத்தவன் என்று நாரதர் கேனோபனிஷத்தில் வந்த வரலாறு நினைத்து ரசிக்கிறேன். எங்கே இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். திரிவேணியுடையான தியானம் பண்ணி கொண்டு நமக்கு வரக்கூட தீங்குகளாகிற மேகங்களை எல்லாம் திரிவேங்கனுடையான் ஆகிற பெரும்புயல் விரட்டி எடுத்து நம்மை காப்பாற்றும். எங்கே என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். தைத்தியாம்புத மகாநிலாய நமஹா, நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ